ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும், கடவுள்கிட்ட நிற்கிறேன். சந்தோஷமான விஷயம், நம்ம 5000 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு சில பேர் ஒரு சில டவுட் கேட்டுருந்தீங்க. அது ஒன்று காமிச்சிருக்கீங்களே, அது என்னது அப்படின்ட்டு. அதுதான் கூகுள் ஆக்ஸு. அது வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு பேமெண்ட் வரும் யூடியூப்லேருந்து. அது நேற்று நான் காமிச்சது. ஓகேங்களா? இந்த டவுட்டு கிளியர் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் எனக்கு இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு யார் கமெண்ட்லாம் படித்து சொல்கிறாங்க அப்படின்னு. எல்லா கமெண்ட்டையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ராதா சிஸ்டருக்கு அனுப்புவேன். அவங்க எனக்கு கமெண்ட்லாம் சொல்லுவாங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை பண்ணுவேன். இவ்வளோதான். இந்த டவுட்டு கிளியர் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லோரும் ஹோம் டோர் போட சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பாக இப்போதைக்கு வீட்டில் வேலைங்க இருக்குது. அந்த வேலைங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாமாலாம் ஊருக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஹோம் டோர் எடுக்கிறேன். என் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் மூத்தார் ஒய்ஃபு, மூத்தாரோடைய 2 பசங்க, நான், என் ஹஸ்பண்ட் இருக்கோம். கண்டிப்பாக நான் அவங்களெல்லாம் வீடியோவில் காமிக்கிறப்போ நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். சொல்லியே காமிக்கிறேன் நான். எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ தான். என்னுடைய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், விடிஞ்சிடுச்சு. 8 மணிக்கு தான் இன்றைக்கி நான் எந்திரிச்சு நேராக போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்கலான்னு போனால் அண்ணி தண்ணி சூடு பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம ரூமை க்ளீன் பண்ணிடலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இப்போதைக்கு ரூமுக்குள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து மடித்து வச்சுட்டு மேலே ஃபுல்லாக இங்கே பாருங்கள், அந்த சைட்லலாம் மேலே தெரியுதுங்களா, அந்த மாதிரி பிளாக்காக இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒட்டடை அடிச்சிட்டோன்னா ரூமு ஃபுல்லாகவே நீட்டாகிடும். நம்ம அந்த வேலையை தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி செஞ்சுட்டு அப்புறம் வெளியே நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த பொருளுங்கள்லாம் இருக்குது, அதையும் எடுத்து இன்றைக்கி உள்ளே வச்சிடலாம். இந்த வேலை எல்லாத்தையும் முடிக்கணும். எனக்கு எப்படியும் அரை நாள் அப்படியே ஓடிடும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கே. நான் இன்னும் குளிக்கக்கூட இல்லை, குளித்தாதான் சோறு அப்படின்னுவாங்க இந்த வீட்டில். அதனால் இதெல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். இப்போதைக்கு போயிட்டு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ பெட்டு எடுத்துகிட்டு போய் மாமா வெளியே காய போட்டு வந்துடுவாங்க. தேவையான துணிங்க இங்கே மடித்து வச்சுருக்கோம். இது ஸ்க்ரீன் துணி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இதில் பெட் கவர்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு கட்டில் இப்போ இந்த சைடில் இருக்கிறத இந்த லாஸ்ட்டில் நான் இங்கே நவுத்திடுவேன். நான் அப்போ தான் நம்ம பீரோ வாங்கினா அந்த லாஸ்ட்டில் வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஜன்னல் மட்டும்தான் மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒன்று மாற்றி கொடுத்துட்டா ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கும். என்னம்மா என்ன வருமாம்மா, நம்மளுடைய ஃப்ரிட்ஜு பார்த்திங்களா, புதுசு அப்படி இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறதெல்லாம் யாரை கட்டிட்டு அவங்கள காமிக்கிற வீடு எப்படி இருக்குங்க. இது என்ன பண்ணமாமா? இதில் நெல்லில் போட்டு தண்ணி ஊற வச்சு திரும்பி இதுலேருந்து எடுத்து அவிச்சு காய போட்டு அதுக்கப்புறம் தான் மில்லுக்கு போகணும். அவிச்சு பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்மளும் இப்படி தான் செய்வாங்க ஊர்லலாம். சரி, பொறுமையாக போகும். வச்சுக்கோ. அம்மா மாடிக்கு போகிறாரு, மாடியில் போய் வச்சுட்டு வரதுக்கு. வாங்க, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். ஹரியோடைய சைக்கிள் ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு, வாஷ் பண்ணோம். இது அண்ணி நெல் அவிச்சு எடுத்து இருக்காங்க. மாமா போய் ஒரு இடமா கும்பலாக எல்லாத்தையும் கொட்டிகிட்டு இருக்காங்க. இதை கொட்டி அதுக்கப்புறம் ஒரு நைட்டு விட்டதுக்கப்புறம் தான் அதை கழிச்சு விடுவாங்களே. இப்போ ஏன் இது இவ்வளோ ஒரு இதுவாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல, என்ன சொல்கிறதுனே தெரியல. கிளியராக இருக்கவே கிளியராக தெரிஞ்சது. இப்போது அந்தளவுக்கு கிளியர் தெரியவே இல்லை. நான் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு முடிச்சுட்டு சாமி கும்பிட்றேன். மாமா எனக்கு பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் பார்க்கவே இல்லை. எப்போவுமே இங்கே காலையில் இப்படி தான் சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டு தான் நம்ம சாப்பிட முடியும். நான் எப்போவுமே குளித்து முடிச்சுட்டு வந்தேன்னா ரெகுலராக நான் செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா அப்பா காலை தொட்டு கும்பிடுவேன். ஏன்னா எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அதை செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் செய்வேன். இங்கே அண்ணி பார்த்திங்கன்னா கருவாடு சுடுறதுக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணி பொரியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா தான் செய்கிறாங்க கருவாடு சுடுறது. மாமா சாப்பிட்ற நேரத்தில் இவங்க
இவங்க வந்து வீட்டுக்கு இந்த யாசகம் கேட்பாங்க தெரியுமா, நம்ம ஊர்லாம் அந்த மாதிரி இவங்க வந்து நம்ம வீட்டு வாசனை அம்மா இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்ன வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டு நாங்கள் சாப்பிட்றது. அவங்களுக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரிப்பா இருந்தது. இங்கே பாருங்கள் அம்மாவா இங்கே இப்போ நானும் மாமா வந்து மார்க்கெட்டுக்கு போகிறோம். ஏன் மார்க்கெட்டுக்கு போகிறோன்னா மீன் வாங்கிட்டு வரதுக்காக போகிறோம். அண்ணாவை வாங்கிட்டு வர சொன்னாங்க. அண்ணா வந்து வெளியே கிளம்பி போயிட்டதுனால போக முடியல. அதனால் வந்து பருப்புலாம் இல்லை வீட்டுக்கு. அதெல்லாம் போயிட்டு நம்ம மார்க்கெட்டில் வாங்கிக்கிட்டு கோபாலபுரம் மார்க்கெட்டில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக நானும் மாமாவும் கிளம்புறோம். நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வரப்போ என்ன மீன் வாங்குகிறோம் அப்படின்றதையும் காட்டுறோம் உங்களுக்கு. சரிங்களா, வாங்க போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். இந்த மனுஷன் வண்டி என்ன ஓட்டுன்னு சொல்கிறேன். எங்கே போனாலும் என்ன ஓட்டுன்னு சொல்லி சாவடிக்கிறேன். பார்த்தீங்களா, ஃபுல்லாக நெல் எடுத்துட்டாங்க பாருங்கள். நம்மளுக்கு இங்கே தான் இருக்குது அந்த இடம். நம்மளுடைய இடம் அந்த சைடில் தான் இருக்குது. அந்த கரண்ட் போகுதல்ல, இது மேலே கரண்ட் போகுதா? ஆமாம், ஃபுல்லாக எல்லாமே இதுதான் நம்மளுடைய என்ட்ரன்ஸு. நம்ம கிராமத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் பாருங்கள். நம்ம இப்போ கோபால்புரம் மார்க்கெட்டுக்கு போகிறோம். போயிட்டு பார்க்கலாம். இந்த அம்மா தான் வண்டி ஓட்டுறாங்க பாருங்க. நம்ம கிராமம் சிலாக்கிட்டும் கோழியில் இந்த மாதிரி ஃபுல்லாக அறுத்துட்டு மாடெல்லாம் அப்படி மேலே கொடுத்துருவோம். நம்ம மாடு கூட இங்கே தான் எங்கன்னா மேய்ஞ்சிட்டு இருக்கும். இதுக்குள்ளே தான் இருக்கும், இந்த பங்காளிக்குள்ளே தான் இருக்கும் மாடு. நம்ம சாயந்தரம் காட்டுறோம், எனக்காவது ஒரு நாளைக்கு சாயந்தரம் காட்டுறோம் பாருங்க. மேய்ஞ்சிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு அதுவே இது ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வரோம். வீட்டை அந்த தட்டி கட்டி வச்சுருந்தோன்னா வந்து மேனு தட்டி அவுத்து விட்டால் அழகாக உள்ளே போயிடும். அது நாங்கள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு காமிக்கிற பாருங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இந்த பொறுக்கி பசங்க பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தை விட்டுட்டு மார்க்கெட்டை வந்துட்டோம். ஜஸ்ட்டு ஒரு 4 கிலோமீட்டர் தான் கிராமத்தில் வந்து வந்தாச்சு. மார்க்கெட்டுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது. இது வாங்கிட்டாங்க. கீ மாச்சம் கே மாச்சம் எல்லாம் ஒன்று தான். எல்லாம் மீன் மார்க்கெட் வந்துச்சு. ஆமாம், மீன் மார்க்கெட்டை வந்துச்சு. அங்கே இருக்கு, இங்கே இருக்கு, எங்கே வேணாலும் வா. இங்கே வா. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். எவ்வளோமா? சின்ன சின்னதாக போட சொல்லு, ரொம்ப பெருசு பெருசு. ఇక్కడ దొరకారా?
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீன் வாங்கிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் போடுறதுக்கு தான் போகிறோம். சரி, பெட்ரோல் வண்டியில் போய் போட்டு வந்தலாமே. புவனேஸ்வர்கிட்ட புவனேஸ்வரன்ற பார், சாரிங்க. எப்போவுமே நம்ம வந்து மாமா மார்க்கெட்டு, கோபால்புரம் மார்க்கெட்டுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் வந்து பெட்ரோல் போட முடியும். நம்ம வீட்டு சைட்லாம் எங்கேயுமே இல்லை பெட்ரோல் பேங்க்கு. அதனால் வந்து போகிறப்பயே டேங்க்கு ஃபுல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதாக. வாங்க வேண்டியதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கியாச்சு. இவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, அப்படியே வர சவுண்டு நீங்கள் பாருங்கள். ஓகே, பாய். ହିସାବ କର ହେଲା 45 ଯାଇଲା, ଇଏ ହେଲା 15, 60 60 30 இந்த காய்கறி 90 ரூபாய் 90 ரூபாய். இந்த மசாலா இருந்தா 200 ரூபாய் கிலோ போட்டுப்போம். போடுங்க, எடுத்து போடுங்க. பேரண்ட்ஸ் வேணும், இது வேணும். அது କହିଦେଇଛି ହେଲା, ଯେତେବେଳେ ଆସିବେ ଏଇଠି ନେଇକି ଯିବେ. ମା ପୁଅ 2 ଜଣ ଆସିବେ, ନହେଲେ ଭାଉଜ ଇଏ 2 ଜଣ ଆସିବେ. எவ்வளோ வாங்கியிருக்கேன்? போதும். பார்க்குறீங்களா? நான் தண்ணி சூடு பண்ணேன். அம்மா நெல்லை வைக்கிறாங்க. ଭାଉଜ ଟିକେ ଆଳୁ ଦେଖ, ଆଳୁଟେ ଦେଖ, ଏଇଟା କରିଦିଅ. இது நம்மளோட இடம்தான். தக்காளி, கத்திரிக்காய், பூச்செடி எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம வீட்டில். இது நம்மளுடைய தண்ணி இடம். இது நம்மளுடைய தண்ணி இடம். இது வந்து அப்பா, எங்கள் பெரிய மாமனார், சின்ன மாமனார், எங்கள் மாமனாருக்கு எல்லாருக்கும் சேர்ந்தது இந்த இடம். இப்போ வந்து அங்கே நெல் மூட்டை தெரியுதுங்க பார்த்தீங்களா, தண்ணி நெல் மூட்டை ஊற வச்சுருக்காங்க, அதை தான் எடுக்க வந்திருக்கோம். சில்லுன்னு இருக்கு. काट रही है कैसी अच्छी எத்தனை மூட்டை சொல்லி அனுப்பிச்சாங்க?
வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அதுவும் அரி சைக்கிளில் என்ன நான் சேட்டை பண்ணுறதை பாருங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம். ஓகே பாய்.